ரேவா காண்டம் 57ஆம் அத்தியாயம். சபரர் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார். ஈஸ்வரனார் கூறினார், பிராமணர்களுக்கு உணவளித்த பின்னர் பானுமதி அவர்களுக்கு உணவளித்த பின்னர் மீதமுள்ளதை உட்கொண்டார். உணவருந்திய பின்னர் உணவு ஜீரணமாகும் வரை அவள் மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுத்தாள். மதனாக்கியா திரையோதசி நாளில் மதன் என்ற பிரகாசமான பாதியின் 13வது நாளில் அவள் மார்க்கண்டத்தின் ஹிரதத்தின் சுழலில் நீராடி குஹாசயரை சிவனாரை ஒரு குகையில் தங்கியிருப்பதை வணங்கினாள். அவள் கட்டளைப்படி விரதமிருந்தாள். அவள் பஞ்சாமிர்தம் மற்றும் இனிமையான வாசனைகளுடன் மகேஸ்வரரை நீராட்டினாள். தூபம், விளக்குகள், நெய்வேத்தியங்கள் படைக்கப்பட்டன. அவள் இறைவனை பல்வேறு வகையான மலர்களாலும் சிறந்த நெய்வேத்தியங்களாலும் வணங்கினாள். அவள் இரவில் விழித்திருந்து புராண கதைகளை கேட்டாள். நடனங்களை கண்டாள். பாடல்களையும் பிரார்த்தனைகளையும் கேட்டாள். அவள் பகவான் மகேஸ்வரரை தியானித்தாள். சமைக்கப்பட்ட உணவு முழுவதும் பகவானுக்கு முன்பாக முறையாக பரப்பப்பட்டது. 4 சாதிகளையும் சேர்ந்த அனைவருக்கும் அவர்களின் உதவியாளர்களுடன் உணவளிக்கப்பட்டது. 14ஆம் நாள் முழுவதும் காளை சின்னம் கொண்ட இறைவனை வழிபடுவதில் கழிந்தது. அவள் இரவில் விழித்திருந்து சங்குகள் ஒலிப்பதையும் மேளங்கள் மற்றும் பிற வாத்தியங்கள் தொடர்ந்து வாசிக்கப்படுவதையும் கவனித்தாள். பதகங்களின் சத்தம் எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது. பல பக்தர்கள் அங்கு குவிந்தனர். பின்னர் இரவு முழுவதும் நடனமாடுவதிலும் பாடல்களை பாடுவதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் கழிந்தது. விடியற் காலையில் பிராமணர்களுக்கு பால், புட்டு, தேன் மற்றும் நெய் கொடுக்கப்பட்டது. பிராமணர்களுக்கு அவர்களின் சொந்த திறனுக்கும் அவர்களின் தகுதிகளுக்கும் ஏற்ப பரிசுகள் வழங்கப்பட்டன. மதனம் போன்ற நறுமணம் வீசும் மலர்களால் இறைவனை வணங்கி பல்வேறு வண்ணங்களில் மென்மையான ஆடைகளை அணிவித்தார். பல மாலைகள் தொங்கவிடப்பட்டு பல விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வட்ட வடிவில் மோதகம் போன்ற பல்வேறு வகையான இனிப்பு உணவுகள் இருந்தன. பின்னர் வேதங்களை படிப்பதில் மூழ்கியிருந்த அந்த பிராமணர்கள் அனைவரும் அந்த பர்வத்தை பத்மகம் என்ற பெயரில் மகிமைப்படுத்தினர். இன்று சூரியனின் நாள், ஞாயிற்றுக்கிழமை, திதி சந்திர நாள், 15ஆம் நாள். அந்த நட்சத்திரம் துவஷ்டரத்துடன் தொடர்புடையது. இன்று சூரியனின் சஞ்சார நாள், சமபங்கு நேரம். வியாதிபாதம் என்பது யோகம், விஷ்டி என்பது கரணம். பத்மகம் என்று பெயரிடப்பட்ட இந்த பர்வம் அயனம் போன்றவற்றின் பலனை விட 4 மடங்கு அதிக பலனை கொண்டுள்ளது. புனித நெருப்பில் அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது ஜபம் நித்தியமாகும் போது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் எதுவும் நித்தியமாகிறது. அந்த பிராமணர்கள் பானுமதியுடன் சூலபேதத்திற்கு சென்றனர். சபரர் தனது மனைவியுடன் குண்டத்தில் நிற்பதை கண்டார்கள். அரசரே, சபரர் வடகிழக்கு திசையில் சென்றார். அவர் தனது மனைவியுடன் பிருகு மலையில் ஏறி அதிலிருந்து கீழே குதித்தார். பானுமதி கூறினார், உன்னத மனப்பான்மை கொண்டவரே, நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். என் வார்த்தைகளை கேளுங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் ஒரு இளைஞன். உங்கள் துயரம் என்ன? உங்கள் மனச்சோர்விற்கு என்ன காரணம்? உங்கள் துயரம் என்ன? உங்கள் நோய் என்ன? நீங்கள் இப்போது ஒரு குழந்தையாக தெரிகிறீர்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். காரணம் குறிப்பிடப்படட்டும். சபரர் கூறினார், எனக்கு வழங்க எந்த காரணமும் இல்லை. எனக்கு எந்த துக்கமும் இல்லை. நான் உலக இருப்புக்கு பயப்படுகிறேன். என் அறிவு வேறு எதையும் செய்ய விரும்பவில்லை. அதிர்ஷ்டவசமாக ஒருவர் மனித பிறப்பை பெறுவது மிகவும் சிரமத்துடன் தான். மனித பிறவி எடுத்த பின்னரும் ஒருவர் பக்தியை கடைபிடிக்கவில்லை என்றால், அழகான பெண்ணே, ஒருவன் தன் சொந்த குறைபாட்டினால் மட்டுமே ஒரு பயங்கரமான நரகத்தில் விழுவான். எனவே பாவங்களை அழிக்கும் இந்த தீர்த்தத்தில் நான் என்னை தூக்கி எறிய விரும்புகிறேன். ராணி கூறினாள்,
பக்தியை பெற தமக்கு இன்னும் போதுமான நேரம் இருக்கிறது. ஒருவன் தன் கடமையை நன்றாக செய்திருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, விரதம் மற்றும் தானத்தின் மூலம் அவன் தூய்மையாகிறான். நான் உனக்கு உணவு, தானியம் அல்லது உடை அல்லது போதுமான பணத்தை தருவேன். எப்போதும் நீதியான செயல்களை செய். எப்போதும் மகேஸ்வரனாரை தியானிப்பாய். சபரர் கூறினார், எனக்கு பணம் வேண்டாம், உணவு தானியங்கள் வேண்டாம், ஆடைகள் வேண்டாம். ஒருவன் மற்றவரிடமிருந்து உணவை ஏற்றுக்கொண்டால் அவன் தன் பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறான். ராணி கூறினாள், குமிழ் போன்ற வேர்கள் மற்றும் பழங்கள், உணவுக்காக பிச்சை எடுத்து அலைபவன் அல்லது திறந்த தீர்த்தங்களில் புனித நீராடுபவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தூய மனிதன் என்ன செய்தாலும் அவன் பாவங்களிலிருந்து விடுபடுவான். உங்கள் புனித சடங்குகள் மூலம் நீங்கள் தூய்மையாகி நிச்சயமாக பேரின்பத்தை அடைவீர்கள். சபரர் கூறினார், இன்று நான் உணவு உட்கொள்வதை கைவிட்டேன். ஆனால் என் உயிர் வாழும் ஆவிகளை விட உயர்ந்த சத்தியத்தை, உண்மையை நான் தவிர்க்க மாட்டேன். அழகான பெண்ணே, எனக்கு இந்த உதவியை செய், மன்னிக்கவும். இதை கூறிய பிறகு சபரர் தனது மேல் துணியின் பாதியால் தன்னை கட்டிக்கொண்டு பகவான் ஸ்ரீஹரியை தியானித்து தனது மனைவியுடன் கீழே விழுந்தார். அரசர் மலையின் உச்சியிலிருந்து கீழே விழுந்தபோது அவர் இறந்தார். குண்டத்தின் மேல் அவை நொறுங்கியது காணப்பட்டது. 3 முகூர்த்தங்களுக்குள் சபரர் தனது மனைவியுடன் ஒரு வான்வழி தேரில் ஏறி சிறந்த நிலையை, அதாவது பேரின்பத்தை அடைந்தார். 57ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.